இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு தாங்க. வெண்டைக்காய் குழம்பு கூட ரசம் வைக்க போறோம். ரசப்பொடி போடாம சீரகம் குருமிளகெல்லாம் தட்டி போட்டு எப்படி ரசம் செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துட்டேங்க. இது கூட கொஞ்சம் சீரகம் குருமிளகு கூட மல்லிப்பொடி மிளகாப்பொடி வீட்டில் வச்ச சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு தாளிச்சு விட்டுறலாங்க. வடச்சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதி கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூட ஒரு 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வெறும் வடச்சட்டியில் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அதோட வலுவழுப்பு தன்மை இல்லாமல் நார்மலான குழம்பு மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி எண்ணெயில் காய் நல்லா வதங்க விட்டுறலாங்க. அது கூட நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். மீடியமாக வச்சு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாங்க. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி சிறுசாக எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்புக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவு நான் ஊற வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் குழம்புக்கும் கொஞ்சம் எச்சாவே புளி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 பங்கு மட்டும் நான் ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன் புளி தண்ணியை. எப்போவுமே நம்ம ரசப்பொடி போடுவோம். ஆனால் ரசப்பொடி போடாமல் சீரகம் குருமிளகு பூண்டு இதெல்லாம் நம்ம தட்டி போட்டு ரசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூட மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போட்டிருக்க தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காயை இந்த பச்சை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளி தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடலைங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா இதில் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததையும் இப்போ நம்ம இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாட்ட வைக்கிறேன். அதனால் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி எச்சா ஊற்றிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். சீரகம் குருமிளகு பூண்டு இது 3 இடிகளில் போட்டு இடிச்சு எடுத்துட்டு இப்போ ரசத்து கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த பொடியும் சேர்க்கவே இல்லை. சீரகம் குருமிளகு பூண்டு மட்டும்தான் ரசப்பொடிக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ரசத்தை தாளிச்சு விட்டுலாங்க. சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தனையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெண்டைக்காய் குழம்பு அந்த பச்சை வாசம் போன பிறகு நம்ம இறக்கிக்கலாம். ரசமும் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு நல்லா சுண்ட வச்சு சாப்பிடுவோங்க. ஆனால் இந்த குழம்பு தண்ணியாட்ட இருக்கும். இதுவும் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் குழம்பு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு இது கூட பொடி எதுவும் சேர்க்காத ரசம் நமக்கு தயாராகிருச்சு. கூடவே அவரைக்காய் பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.